சென்னையில் மீண்டும் 1 லட்சம் ரூபாயை தாண்டிய ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,560 ரூபாயாக அதிகரிப்பு. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் பெயரை சேர்க்க 92,626 பேர் மனு. பட்டியலில் பெயரை நீக்க கோரி 1007 பேர் விண்ணப்பித்திருப்பதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். $96 கோடி ரூபாய் செலவில் 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள் திறப்பு. 68 நூலக கட்டடங்களையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கனிமொழி தலைமையில் முதல் முறையாக கூடிய திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வாக்குறுதிகள் குறித்து ஆலோசனை நடத்திய பிறகு முதலமைச்சரையும் சந்தித்தது. மெரினா கடற்கரையில் இரவு நேர காப்பகம் தொடக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு சென்று மக்களிடம் கருத்து கேட்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான ஆலோசனைக்கு பிறகு குழு தலைவர் கனிமொழி பேட்டி. கூட்டத்திலே எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம், யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதை பற்றி ஆலோசனை செய்யப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேதிகள் விரைவிலே அறிவிக்கப்படும். கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்ட விஜய். பதிலுக்கு ஊட்டிவிட்டு மகிழ்ந்த குழந்தைகள். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் உறுதியாக 100 விழுக்காடு இருப்போம். சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற விஜய் உறுதி. சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேரு வச்சதே இந்த உறுதினாலதான். இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில் சிறப்பாக உள்ளது. விஜய் முன்னிலையிலேயே தமிழ்நாடு அரசை புகழ்ந்த ஆற்காடு இளவரசரின் திவான். In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. தமிழக வெற்றிக் கழகம் தூய கட்சியா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அவையாருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி, அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகைலாம் வந்து விட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். விஜய்க்கு நைனா நாகேந்திரன் கூட்டணி அழைப்பு விடுத்த விவகாரம். திமுகவுக்கு எதிரான கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்று இபிஎஸ் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விலைவாசி உயர்வால் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக, மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்பில் ஒவ்வொரு குடும்பத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி. தவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் திட்டவட்டம்.
தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்பது தவிர்க்கப்பட்டிருப்பது ஏன்? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. பொங்கலுக்கு முன்னதாக பணிமூப்பு அடிப்படையில் முதலில் 723 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. திருப்பரங்குன்றம் தீ விவகாரத்தில் மதவெறி அரசியல் நடத்தப்படுவதாக கண்டனம். திருப்பரங்குன்றத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் போராட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக பரவக்கூடிய செய்தி வதந்தி. பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம். தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி ஜனவரி 12ஆம் தேதி ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல் ஆய்வாளர் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆணை. பொங்கல் நாளில் நடைபெறக்கூடிய பட்டய கணக்காளர் தேர்வு தேதியை மாற்ற வேண்டும். இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் தலைவருக்கு அதிமுக எம்பி இன்பதுரை கடிதம். எம்ஜிஆர் ஜெயலலிதா இபிஎஸ்ஸுடன் செல்ஃபி எடுத்தது போல் ஏஐ வீடியோ வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. வீடியோவில் அண்ணாவை தவறவிட்டதற்கு மன்னிப்பு கேட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சரத்குமார் அறிவிப்பு. விஜய்க்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரியவில்லை என்றும் பேட்டி. அவருக்கு இப்போ முதலாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அவருக்கு தெரியாது. அவர் ஏதோ அரசியல் பேசுகிறாரு, எதிர்த்தாதான் அரசியல் எண்ணத்தில் பயணிச்சுட்டு இருக்காரு. மத்திய அரசு மாநில அரசு நீங்கள் திட்டுங்க, அப்போ தான் செய்திகள் போடுவாங்க. நடிகர் மாதவனின் அனுமதியின்றி வணிக நோக்கத்தில் பெயர் படத்தை பயன்படுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் தடை. ஏஐ மற்றும் டீப் ஃபேக் மூலமாக அவதூறு ட்ரெய்லர் உள்ளிட்டவை வெளியான நிலையில் நடவடிக்கை. நீதிமன்றத்தை பிரச்சார மேடையாக்க வேண்டாம். திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு அடிப்படை வசதிகள் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அமர்வு கண்டிப்பு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதேசி பகல் 10 உற்சவத்தின் 3ஆம் நாள் விழா. தாமரை நிற பட்டுடுத்தி பக்தர்களுக்கு காட்சியளித்த நம்பெருமாள். குழாயை திறந்தால் தண்ணீர் கூட வராத அளவுக்கு உதகையில் தொடரும் உறைபனி. மினி காஷ்மீர் போல் காட்சியளிக்கும் கொடைக்கானல். நாமக்கல்லில் கறிக்கோழி விலையும் கிலோவுக்கு 9 ரூபாய் உயர்வு. 1 கிலோ கறிக்கோழி 120 ரூபாய்க்கு விற்பனை. புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்பட்ட விவகாரம். சிபிஐ அல்லது என்ஐஏ விசாரிக்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரை. உற்பத்தி குறைவு உள்ளிட்ட காரணங்களால் நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மீண்டும் உயர்வு. மேலும் 5 காசுகள் உயர்ந்து 6.40 காசுகளாக விலை நிர்ணயம். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நீடிக்கும் கடும் குளிர். லடாக்கில் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். டெல்லியில் காற்று மாசை குறைக்க நடைபெற்ற புகை பரிசோதனையில் சிக்கிய 10,000 வாகனங்கள். பெட்ரோல் டீசல் நிரப்பப்படாமல் முடக்கி வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மஜிந்தர் சிங் சிர்சா தகவல். 2024-2025 தேர்தல் நிதியாக 6088 கோடி வசூலித்த பாஜக. காங்கிரஸ் 522 கோடி ரூபாய் மட்டுமே பெற்றது.